அனைவருக்கும் வணக்கம். என்ன ப்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பினாயிலு, ட்ரெஸ்ஸு இதோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா முடியாமல் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே அவங்கள மீட்டு எடுக்கலை. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, ஒரு வாட்ரு டேங்கோட கொண்டு வந்திருக்கோம். கொண்டு இப்போ அந்த அம்மா சுத்தம் பண்ணி, அந்த பஸ் ஸ்டாண்டே சுத்தம் பண்ணி, அந்த அம்மாவை க்ளீன் பண்ணி இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் அரசாங்கம் சார்ந்தோ இல்லை அதிகாரிகளோ யாரும் இந்த இடத்துல எட்டி கூட பார்க்கல. அவங்க ஒரு உயிர், அந்த உயிரை காப்பாற்ற எங்களால் முடிஞ்சதை இந்த தண்ணி டேங்கோட நிறுத்திட்டோம். அப்படி காட்டிடுங்க. ஆயிலு, டெட் ஆயிலு எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு, போர்வை, இது மனிதநேயத்தோட இந்த அம்மாவுடைய அந்த பார்த்திங்கன்னா அவங்க டாய்லெட்டு இருந்து அவங்களுடைய ஆயி மூத்திரம் அந்த கழிவுகளில் அப்படியே கிடக்குறாங்க. அதனால தான் இந்த பதிவு போட்டோம். யாராச்சும் க்ளீன் பண்ணி கொண்டு போய் ஒரு அரசாங்க இடத்துல வச்சு பராமரிப்பாங்க தான் நாங்கள் பதிவு போட்டோம். ஆனால் யாருமே வரல. அப்புறம் நாங்கள் முடிவு எடுத்தோம், சரி நமக்கு தண்ணி பத்தாதுங்கிறதுனால ஒரு வாட்ரு டேங்கை கொண்டு நிறுத்தி அவங்கள இது எல்லாத்தையும் இப்போ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்களை குளிப்பாட்டி அவங்கள புது ட்ரெஸ்ஸு மாற்றி அவங்கள முதல்ல ஒரு மனிதநேய செயலுடன் பாதுகாப்போம். அதனால தான் அந்த பதிவு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி பஸ் நிலையத்தில், ரயில்வே ஜங்ஷனில், ரோட்டோரத்தில் எவ்வளோதோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் கவர்மெண்ட்டு பார்த்து அவங்களெல்லாம் மீட்டு எடுத்து அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாங்கள் எவ்வளோதோ நாங்கள் கோரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருமே கேட்கவே மாட்டுறாங்க. இங்கே எந்த ஆட்சிக்கு யார் வந்தாலுமே இந்த மாதிரியான மக்கள் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் இது அரசாங்க கண் பார்வைக்கு போனால் தான் முழுமையாக போய் இது மாதிரியான மக்களை பாதுகாத்து அவங்களுடைய பிள்ளைங்களையோ இல்லை இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு பராமரித்து அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி இது மாதிரி வெளியில் விடாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டு தான் அதுக்கு ஒரு தீர்வு காணணும். இப்போ நாங்களாம் தனிநபர், எங்களால் என்ன முடியும் சொல்லுங்கள்? எங்களால் என்ன முடியும்? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இப்படி காட்டிடுங்க. இவங்கள தான் இப்போ க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண போகிறோம்.